ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க் தாங்க. இது வந்து தமிழ் டிஎல்எம் ப்ராஜெக்ட் சார்ட் ஒர்க்கு. மெய்யெழுத்துக்கள் அதன் வகைகள் வந்து இந்த சார்ட் ஒர்க்கில் ரெடி பண்ணி தர சொன்னாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க கலர் சார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இதோட சார்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குவாலிட்டி பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். பேக்ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பீச் கலர், அதாவது ஒரு மாதிரி ஆரஞ்சு லைட் கலராக இருக்கிற மாதிரி சார்ட் தான் நான் வந்து பேக்ரவுண்ட் சார்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். இதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா 18 லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, மெய் எழுத்துக்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் சார்ட்டில் நான் வந்து ஸ்டார்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்கு எல்லோ கலர் சார்ட் வந்து நான் ஒரு ஆஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு முழு சார்ட்டில் ஆஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 8 ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபோல்டில் 3 ஸ்டார் வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும் நம்ம வந்து ஸ்டார் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டோன்னா ஒரு துண்டில் நமக்கு வந்து 3 ஸ்டார் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லோ கலர் சார்ட்டில் ஸ்டார்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா அவங்க வந்து கேட்டது எப்படின்னா மெய்யெழுத்துக்கள் அதன் வகைகள் எத்தனைன்றதையும் இந்த சார்ட்டோட ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து 3 வகைப்படும்: வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ ஒரு இதுலேயுமே 6 லெட்டர்ஸ் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திங்க் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, பீகாக் வச்சுட்டு அதோட ஃபெதர்ஸாக அந்த 6 லெட்டர், ஒரு ஃபெதர்ஸ்லேயும் ஒரு லெட்டர் வர மாதிரி நம்ம ரைட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட பிளான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 18 எல்லோ சார்ட்டில் ஸ்டார்ஸ் கட் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பேக்ரவுண்ட் சார்ட் இருக்குது இல்லைங்களா, ஆரஞ்ச் சார்ட், அது வந்து பார்த்திங்கன்னா 2 சார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2த்தையுமே வந்து அதாவது போர்ட்ரேட்டில் கம் பேஸ்ட் பண்ணி ஆல்ரெடி ஒட்டி வச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி 2 சார்ட் ஜாயின் பண்ணதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி வச்சுருக்க 18 ஸ்டார்ஸையுமே நம்ம வந்து 2 லைனாக அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீகாக் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தீங்களா, அதுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் சார்ட் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ட்டில் ஒரே ஒரு துண்டு, அதாவது 4 துண்டாக கட் பண்ணிங்கன்னா ஒரு துண்டு தான் தேவைப்படும். 1/4 சார்ட்டு தான் தேவைப்படும் ப்ளூ கலர் சார்ட்டில். ஸோ இந்த மாதிரி அந்த பீக்காக்கோட பாடி மட்டும் இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மாங்காய் ஷேப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மேங்கோ ஷேப், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் இதை கட் பண்ணக்கப்புறமா நான் வந்து க்ரீன் கலர் சார்ட்டில் அதோட ஃபெதர்ஸ், இதுக்கு வந்து வாட்டர் ட்ராப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிசைனில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக 6 பீசஸ் வேணும். ஒரு பீகாக்கு 6 பீசஸ் வேணும். ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சார்ட் வந்து தேவைப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணி 3ஆக ஃபோல்ட் பண்ணி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிட்டதுனால உங்களுக்கு வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து எல்லா பீசஸுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகுது. 2 ரோவில் ஸ்டார் வரும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீகாக் வச்சு அந்த ஒரு பீகாக்கு 6 ஃபெதர்ஸ் வர மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ஸ் 2 ரோவில் 18, அதாவது மேலே 9 கீழே 9 வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த ஸ்டார்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டக்கப்புறமா இது வந்து என்னுடைய எந்த பிள்ளைக்கு வந்து கேட்டிருந்தாங்களோ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க், அந்த பிள்ளையை வச்சு நான் வந்து ட்ரா பண்ணேன். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து இந்த சார்ட்டோட ஒர்க் இன்வால்வ் பண்ணுன்ற ஒரு இது வரும். அட்லீஸ்ட் நம்ம அழகாக வெட்டி கட் பண்ணும்போதே குட்டி குட்டியாக கம் அப்ளை பண்ணி நீங்களே பேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த குழந்தைக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஸோ தட் ஒன்லி யார் கேட்டிருந்தாங்களோ அந்த பேபியோட கையை பிடிச்சி தான் வந்து லெட்டர்ஸை வந்து நான் ரைட் பண்ணேன். ஸோ பேபியும் ஹாப்பி, அவங்களுக்கும் வந்து அந்த லெட்டர்ஸ் ஒரு வாட்டி ரைட் பண்ணும்போதும் அவங்கக்கிட்ட இது என்ன லெட்டர், வாட் இஸ் லெட்டர், இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு ரைட் பண்ணுறோம். சப்போஸ் சொல்ல தெரியலைன்னா நம்ம ஒரு 2-3 தடவை இன்சிஸ்ட் பண்ணுறோம், இது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லெட்டரோட ஐடென்டிஃபிகேஷனும் ஈஸியாக இது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஆகிடுது. ஸோ ஒன்ஸ் இந்த லெட்டர்ஸ்லாம் அவங்க எழுதி முடிச்சிட்டக்கப்புறமா நம்ம வந்து பிளாக் கலர், பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர், ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு ஷேடு எடுத்திருக்கோம். அதில் வந்து நம்ம எல்லோ கலர் சார்ட் ஒட்டியிருக்கோன்றதுனால அந்தளவுக்கு வந்து அது எடுத்து கொடுக்கல. ஸோ தட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரௌன் கலர்
ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டாருக்கும் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் கொஞ்சம் எடுத்து காட்டும். ஸோ தட் வந்து எல்லா ஸ்டார்ஸ்க்குமே நம்ம வந்து ப்ரௌன் கலர் மார்க்கர் வச்சு அவுட்லைன் கொடுத்துருவோம் ஒன்ஸ் இந்த ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சார்ட் ஒர்க், ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க், மினிச்சர் ஒர்க், சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஏதாவது உங்களுக்கு ஒர்க்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஐடி அண்டு மெயில் ஐடி ஷேர் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணி தரலாம். பட் வாட்டெவர் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற டைமும் கொடுக்கணும். ஸோ டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மினிமம் 3 டேஸ்லேருந்து 1 வீக்காவது ஆகும், 5 டேஸ் ஆகும். ஸோ டைமும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சார்ட் ஒர்க் இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரௌன் கலர் மார்க்கர் வச்சு நம்ம இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து அந்த சார்ட்லேருந்து எடுத்து காட்டும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பீகாக் வந்து இதில் ஒட்டிக்கலாம். ஸோ ஃபெதர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் சார்ட் ஒட்டியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து குட்டியாக எல்லோ கலர் சார்ட், இது வந்து வேஸ்ட்டான எல்லோ கலர் சார்ட் தான். நம்ம ஸ்டார்ஸ் பீசஸ் கட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அதில் வேஸ்ட்டான பீசஸை வந்து இந்த மாதிரி குட்டியான வாட்டர் ட்ராப் ஷேப்க்கு கட் பண்ணி நம்ம அங்கங்கே ஒட்டியாச்சு. இப்போ இதில் வல்லினமுக்கு என்னென்ன லெட்டர் வருமோ அதில் வந்து எழுதிடலாம். கசர தப்பற என்னென்ன நம்மன இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் படித்த ஞாபகம். சும்மா நம்ம டேரெக்டாக நம்ம வீட்டில் சொல்லி கொடுப்பாங்க, நம்ம வந்து அழகாக நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளேவே மெத்தடில் சார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளக் கார்ட்ஸு, தென் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு, இல்லை வந்து இதுக்குன்னே வந்து நிறைய கார்ட்ஸு, ஃப்ளக் கார்ட்ஸ், தென் வந்து கார்ட்போர்ட் ரெட்டையில் வந்து குட்டி குட்டி கார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி பார்த்து கலர்ஃபுல்லான சார்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறாங்க. திஸ் மெத்தட் வந்து ரொம்ப நல்லது தான் சொல்லுவேன் நானும். ஸோ ஒன்ஸ் இந்த நம்ம எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா பீகாக்குமே வந்து பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு நோஸ் கொடுத்துட்டு அந்த ஒரு ஃபெதருக்குமே வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். குட்டியாக நம்ம எல்லோ கலர் சார்ட் போட்டிருந்தோம், இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் அவுட்லைன் கொடுத்து இந்த மாதிரி ஷேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் டச் சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எங்கெங்கே நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கலையோ அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் டிஎல்எம் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து ஓவர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது மாதிரி பிஎட் படிக்கிறவங்க, மாண்டிசோரி ட்ரைனிங் படிக்கிறவங்க யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்க ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்காவது நீங்கள் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல், அப்படி ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸ், அப்புறம் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வாட்டெவர், ஸோ என்ன ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வருதோ அந்த ஒர்க் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஹவ் டு மேக்ன்ற வீடியோவை நான் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணி விடுவேன்.